அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன சார் காலங்காத்தால அப்படி என்னமோ இது மேலே ஏறி நின்றுக்கிட்டு தூக்கிட்டு உக்காந்துருக்கான். இன்னைக்கு காலையில் கூட்டிகிட்டு போயிட்டான். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டான், பிடிச்சி துரத்தி விட்டு நேராக போயிடுச்சு. அங்கே கோழி நேராக அங்கே போயிடுச்சு. கோழி அங்கே போயிடுதுங்க. இவன் பண்ணுற வேலை இவன் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே. ஏண்டா ஸோ எல்லாம் முடிச்சு சார் கீழே இங்கே வந்துட்டான், உள்ளே வந்துட்டான். இந்நேரம் வரைக்கும் இங்கே நின்றுட்டு இருந்தான். இப்போ கீழே உள்ளே வந்திருக்கான். சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம போய் இந்த கோழிக்கு தீனி வச்சுட்டு குஞ்சுங்களுக்கு இவன் கிண்ணி கோழி இந்த கற்றுக்கிட்டு உட்காந்துருக்குன்னு தெரியல. என்ட்ரியிலே நிற்பாங்க. முட்டை போட்டாலாட்ட தெரியுது, முட்டை போட்டு தான் வரா. போட்டா முட்டை போட்டுச்சு. ஸோ நம்ம பேப்ஸ்லாம் எல்லாம் போட்டு போட்டு போ 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 போ. இதுங்க கூட தெரிஞ்சுக்கிச்சிங்க நம்ம தீனி தான் கொண்டு வந்துட்டு. ஆடங்கப்பா இந்த கேட் வேறு மழை பெஞ்சு எல்லாம் மண் வந்து அரைச்சிட்டு வந்து நின்றுக்கிச்சு. அதனால் ரொம்ப டைட்டாக இருக்குது. இங்கே 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 எல்லாம் வந்துட்டாங்க. முதல்ல போர் 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 வரேன். தட்டை வேற கழுவணும். நீ கழுவுல பாவம். சரிங்க, இன்னும் பசியில் இருக்கு. சாப்பிட்டோம். எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் ஆஜராயிட்டாங்க. சரிங்களா, இதுக்கு என்னது இந்த கோதுமை கொஞ்சம் மிக்சி இருந்துச்சுங்க. இது கொஞ்சம் கோதுமையும் சரி. இந்த அடி இந்த அடி இந்த அது குஞ்சுங்களா அது சாப்பிட்டோம். நீ இது சாப்பிட்டு ஒன்று மட்டும் போய் பாருங்க. அது கூட இவ்வளோ தீனி இங்கே இதுக்குன்ட்டு தனியாக வச்சுருந்தா அது ஒன்று மட்டும் அங்கே போய் அது கூட சாப்பிட்டுட்டு இருக்கு. இது சரியான சண்டை போட்டிருக்குங்க. மூஞ்சி பார்த்தீங்களா? போய் வேப்பெண்ணையும் மஞ்சளும் கலந்து கொண்டு வந்து போட்டு விடணும். எங்கே பயங்கரமான இதாக இருக்குது, ரணகலமாக இருக்குது. அங்கே வர மூஞ்சி பார்க்க சைக்கிளை ரெண்டுக்குமே பயங்கரமாக சண்டை போட்டிருக்க மாட்டேன் தெரியுது நேற்று. ஸோ அந்த கருப்பு கோழி போட்ட முட்டையை வந்து அடக்கி வச்சுருக்கோம். இன்றைக்கியோட 2 நாள் ஆச்சு. ஆமாம், 2 நாள் ஆச்சு. கரண்ட்டு எதுவும் போகாமல் இருந்தால் பரவாயில்ல. நேற்றுலாம் சரியான மழை. எனக்கு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏற்காட்டில் என்ன ஒரு பிரச்சனைனா, பெருசாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பட்டுன்னு கரண்ட்டு போயிடுங்க. போச்சுன்னா ஒரு நைட் ஃபுல்லாகவே வராது. இந்த அந்த ஒரு 24 ஹவர்ஸ் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த இது அது குஞ்சு பறிக்கிற வரைக்கும் எதுவும் ஆகாமல் இருந்துச்சுன்னா போதும். இதை அப்படி கொஞ்சம் வெளியே வரும். வெளில போய் மேய்ஞ்சிட்டோம். வெளியே போய் மேய்ஞ்சிட்டோம். போ 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 போயிட்டு வா. எத்தனை நாள் வெளில போயிட்டோம், வெளியே மேய்ஞ்சிட்டோம். எத்தனை அது வெளியே விட்டுருக்கு. அது பாருங்க, அது அம்மா துண்டுக்கிட்டு இருந்தால் அந்த கோதுமையை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த கோதுமை வந்து சாப்பிட்டுச்சுன்னா கப்புண்டு வயிறு நிமிந்துருது.
இது நீங்கள் சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளர்ந்துருது, நல்லா ரிசல்ட் நல்லா இருக்குங்க கோழி குஞ்சுங்க. க்ரோத்து ரேஷியோ பாருங்கள், குப்புன்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோ வெளியே விட்டுலான்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வெளியே விட்டு கம்முன்ட்டு இவள்கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சிடலாம். எங்கே போயிட்டா இல்லை, இவள்கிட்ட ஒப்படைச்சோம்னா ஜம்முன்னு காப்பாற்றிடுவாங்க. அந்த கோழியை வெளியே விட்டனால இவளுக்கு கொஞ்சம் கால் கட்டை அவுத்து விட்டேன். கால் கட்டை அவுத்து விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போய் கிளறி மண்ணை கிளறும், ஏதாச்சும் பண்ணும். மண்ணெல்லாம் கிளறி சாப்பிடும். இதை கொஞ்சம் தூக்கி வைப்போம். நான் காலையில் க்ளீன் பண்ணியிருக்காங்க. நேற்று நான் க்ளீன் பண்ணி வச்சு தான் போனேன். இந்த இதை வந்து இங்கிட்டு மாற்றிடலான் இருக்கேன். இந்த சைடு இந்த டயரை தூக்கிட்டு இங்கிட்டு கொண்டு வந்துடலான் இருக்கேன். கொஞ்சம் நான் இதாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த மேலே கோழிங்கெல்லாம் உட்காருதில்ல, அதுங்க எச்சம்னா கீழே விழுகும், தேவையில்லாமல் அதுக்கு சீக்கு வரும். இது நான் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, சாம்பல் கொஞ்சம் வந்து நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டு இது பண்ணி விடலான்ட்டு இருக்கு. பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி இது சரி பண்ணலாம். இப்போ போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா, தண்ணி வச்சு விட்டோம்னா அது பாட்டுக்கு வளவிக்கிட்டு இருக்கும். ஸோ மழை காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. மழை ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கே அங்கே பனி முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு கோழிங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது கற்பூரவள்ளி தழை, இதில் ஒரு இன்க்கு இருந்தால் போதும். இது ஸோ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 மிளகு, அப்புறம் ஒரு 5-6 சீரகம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் அந்த கற்பூரவள்ளி தழை எடுத்தோம் பார்த்தீங்களா, கற்பூரவள்ளி தழை கூட வந்து வெத்தலை இருந்தால் வெத்தலை போட்டுக்கலாம். 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன வெங்காயத்தை நல்லா நசுக்கி போட்டு, அப்பாடி அம்மா ஒன்று போச்சு பறந்துருச்சு, அப்படி போட்டு இதை அப்படியே கொண்டு போய் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சோம்னா அது ஒரு நல்லா சுண்டுற வரைக்கும் அடுப்பில் போட்டு லைட்டாக அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுட்டு வந்தாச்சு. அப்படி போய் கீழே ஆட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஆடுலாம் கீழே இருக்குது, போய் அப்படி மேலே லைட்டாக கூட்டிகிட்டு வந்துச்சுங்கண்ணே. ஏன்னா எப்படியா இருந்தாலும் சாயங்காலத்துக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா பெரிய சிரமமாகி போயிடும். அதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு அதுக்குள்ளே அதுவும் சுண்டிடும், கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். இங்கே கீழ்பெண்டில் விட்ருக்கேன்டாப்புல இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ரெண்டும் வாங்கிட்டு. அதுக்கு தான் முடியாதுண்ணே. கடைசியில் பார்த்தா இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிடுச்சு. நம்ம வச்சதுக்கு 50% அப்படியே சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டு அதை எடுத்து நம்ம அந்த தண்ணி வைக்கிறோம்ல, அந்த டப்பில் வச்சு வைக்கணும். ஸோ அந்த சுண்டு வச்ச தண்ணியை இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து 3/4 லிட்டருக்கு அந்த தண்ணி 1/4 லிட்டர் ஊற்றி அப்படியே கொண்டு போய் கோழிங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா வச்சோம்னா கொஞ்சம் இந்த சளி தொந்தரவுலாம் இருக்கக்கூடாது. இது கூட வந்து நம்ம கை இதுக்கு தேவைக்கு மெரிக்யூன் டேப்லெட்டு கைவசம் வச்சுக்கணும் எப்பயுமே. ஏன்னா இப்போ இது குஞ்சுங்களுக்கு இது சரியாக போச்சு. இது குஞ்சுங்க வந்து நம்ம வைக்கிற தண்ணி தான் குடிக்க போகுது. இதே வந்து பெருசுன்ட்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வெளியே போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அதுங்களுக்கு டிசீஸ் பரவலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால
வந்துட்டேன் 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 வந்துட்டேன். ஓ மை காட். தரேன் தண்ணி தான் தரேன், உங்களுக்கு தான் தரேன். ஸோ அது வச்சுட்டோன்னு வச்சிங்கன்னா எல்லாம் நல்லா குடிப்பாங்க அந்த தண்ணியை. எல்லா கொஞ்சம் குடிக்கும். இன்றைக்கி கொஞ்சம் சூடாக தான் வச்சுருக்கேன், வெதுன்ட்டு கொஞ்சம் அந்த மலைக்கு அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெதுன்னு தான் வச்சுருக்கேன். இது இங்கே சண்டைக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது. வந்ததும் பாருங்கள், டேய் நோ ஃபைட், அனுசரித்து போகணும். கொஞ்சம் இது பண்ணுங்கடா, ஒத்துழைச்சு போங்கடா. ஒரே கவுண்டில் இருக்கீங்க, ஒரே கவுண்டில் இருக்கீங்க. இல்லாட்டி உனையை தூக்கி தனியாக போட்டுருவேன், போ. பாருங்க, இது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. இதை தூக்கி உள்ள போட்டுறோம். இதை தூக்கி உள்ள போட்டோம்னா அவன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். இதை தூக்கி உள்ளார போட்டோம்னா அது ஒன்றும் பண்ணுறதில்ல. அது வாண்டடாக சண்டைக்கு போதா? இதுதான் வாண்டடாக சண்டைக்கு போகுது. ஸோ அது வாண்டடாக எதுவும் சண்டைக்கு போகிறதில்லைன்னு நினைக்கிறேன், போகாதுன்ட்டு நினைக்கிறேன். இந்த கட்டி தான் போட்டு வைக்கணும், ரெண்டு பேர்த்தையும் பிரித்து. உங்களை பிள்ளைங்களை சாவடிச்சு போடாதீங்க. மறுபடியும் இவங்களோட சண்டை அது ஒரு எண்டே ஆக மாட்டேங்குதுங்க, போட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அதை பிடிச்சி அங்கிட்டு கட்டி விட்டேன். இது இங்கிட்டு கொண்டு வந்தாச்சு. எனக்கு என்ன ஒரு பயம்னா, அந்த இது ஒரு கிராஸாக இருக்குது, எதுவும் சாஞ்சிருமான்ற ஒரு பயம் இருக்குது. கீழே ஏதாச்சும் தடுப்பு ஏதாச்சும் வச்சு விடலாமா? தடுப்பு வச்சா அவள் எதுவும் வெளில வந்துடுவாளா? அதெல்லாம் ஏகப்பட்ட யோசனைகள். என்ன பண்ணுறது? ஸோ இங்கிட்டு இந்த தீனி வைக்கிறது வந்து இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். இங்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து இங்கிட்டு வச்சுட்டேன். ஸோ ஆடு இப்படி சாப்பிட்டுட்டு இப்படியே கூட படுத்துக்கும், பிரச்சனை இல்லை ஆட்டுக்கு. இது நல்லா இதில் படுத்துக்குது ஜம்முன்ட்டு. இப்போ எல்லாம் வர நீட்டாக படுத்துக்கிறாங்க. எல்லாம் இருக்காங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 உருப்படி. இது எப்படியாச்சும் தேத்தி மேலே கொண்டு வந்துடணும். சரி, நம்ம போய் அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ இந்த தண்ணி வந்து அதான் இந்த மழை காலத்துல இந்த தண்ணி வந்து நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அதுங்க குடிக்கிறப்ப அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எதுவும் நோய் தொற்று எதுவும் வராமல் இருக்கும். நம்மளும் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம், கோழிங்களை கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம். அதே மாதிரி இந்த பனிக்காலம் முடிகிற வரைக்கும் இந்த மெரிக்யூன் 50 mg டேப்லெட் விற்கும் வெட்டினரி ஷாப்பில். அது ஒரு ஸ்டிப்பு ரெகுலராக கையில் வச்சுக்கோங்க. அது இருந்தாலே வந்து இப்போ கோழிக்கு ஏதாச்சும் லைட்டாக சளி பிடிக்குதுன்னா ஒரு மாத்திரை போட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிக்கும். அதுலேயே வந்து சிரப் ஃபார்ம் வரும். சிரப்பு வந்து நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் காலி பண்ணி ஆகணும். அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும். இது டேப்லெட்னால் நம்ம தேவைங்கிறப்ப எப்படியும் அதில் ஒரு வருஷம் 1.5 வருஷம் எக்ஸ்பிரி டேட் இருக்கும். அதனால் அந்த இதை வச்சு நம்ம ஒரு டேப்லெட் தான் எடுக்க போகிறோம், எல்லா டேப்லெட்டும் ஒரே நேரத்தில் பிரிக்க போகிறது இல்லை. அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஸோ டேப்லெட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஒரு வேளை டேப்லெட் கிடைக்கலனாட்டி மெரிக்யூன் சிரப்பு வாங்கி வச்சுக்கோங்க கை காவலுக்கு. அதுதான் வந்து மெயினாக வேணும். இந்த மழை ஆரம்பிச்சிருச்சு, மழை முடிஞ்சது பனிக்காலம் வரைக்கும்
கோழிங்களை ரொம்ப பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் வந்து இருக்குது இங்கிட்டு எங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து எதுவும் வராது. இந்த மழை காலம் இதில் தான் அதிகமாக அட்டாக் ஆகும். வெயில் காலத்துலலாம் ஒரு பிரச்சனையும் ஆண்டவன் புண்ணியத்தில் இது வரைக்கும் நடந்தது இல்லை. இந்த அம்மா எப்போயாச்சும் ரொம்ப ரேராக வரும். ரேரு இது அம்மா வந்திருக்கு, ரொம்ப ரேரு. இங்கே அவ்வளோக்கா வராது. ஸோ இவருக்கு இந்த பின்னாடி ஒட்டுற பிரச்சனை இருக்கு மாட்டு தெரியுது. இந்த ஒரு குஞ்சுக்கு பாருங்க, அடி 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 எங்கே போயிட்டா? இந்தா இங்கே இருக்கா. பிடிக்கிறது கோழி கூட பிடிச்சிடல மாட்டேங்குது. லைட்டாக இருந்திருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக இருந்துருக்கு. இப்போ இல்லையாட்டு தெரியுது. ஏன்னா நம்ம இந்த தண்ணி வைக்கிறோம்ல, இந்த ஹீட்டு பற்றாக்குறையினால அது வரும். ஓகே, பார்க்கலாம் நாளைக்கு. இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் அந்த புது உருப்படி ரெண்டை காணாமல் எங்கே போச்சுங்க? காலையில் நல்லா தானே நமக்கு இருந்துச்சு. இந்த வாத்து கருமம் இதுங்க இருக்குது. என்னதான் அப்படி நப்சோ தெரில, ஒன்றும் விட்டு வைக்கிறது இல்லை. பாவம் அந்த கோழி குஞ்சுங்களுக்கு எல்லாத்தையும் பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டு கடுப்பாது. போடுறேன் இவ்வளோ சண்டை போடுறதில்ல, அந்த சண்டை 4 போட வேண்டியதானே, துரத்து விட வேண்டியதானே. அவளை பிடிச்சி கம்மெண்ட் உள்ளார அடைச்சி விட்டு இவனை வெளியே விட்டேன். அது எல்லா குஞ்சையும் அணைச்சிக்கிட்டு உக்காந்துக்குச்சு. இதுங்க ரெண்டு எங்கே போச்சு? முதல்ல இது எல்லாத்தையும் இது இல்லாமல முன்னாடி இந்த வார்த்தையும் வெளில வந்துச்சுன்னா பெரிய தலைவலி. இன்னும் அது ரெண்டையும் காணாமல் பாருங்க. தட்டை எடுப்பேன்னு சொல்லி போட்டு இவன் இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கான். எப்படாவே என் தட்டை எடுத்து நம்மளுக்கு தீனியை போடுவான் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கான். வரேன் வரேன். இங்கே இந்த மாதிரி ஏறி இது பண்ணுறப்போ ஏதாச்சும் ஜர்க்காயிருமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது. ஆகாதுன்ட்டு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பார்ப்போம். ஏய் எங்கே போச்சுங்க அது ரெண்டும்? 2 மேடம் இப்போ தான் வராங்க. ஹாயா எல்லாம் போய் உள்ளாரியே சேர்ந்துட்டானுங்க. உக்காளி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படா தீனி போடுவேன்ட்டு. வரேன் வரேன். அடைச்சி விட்டு வரேன். எங்கே போயிடுச்சா உள்ளார? கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த வாத்தி ஏன் தான் இப்படி அலையுதுன்ட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குஞ்சுங்களுக்கு ஒரு தீனி போட்டதுக்கு இதே முடியவே மாட்டேங்குது. அங்கே பாருங்க, குஞ்சுங்களுக்கு போடுற தீனி எல்லாத்தையும் பிடிங்கி தின்றது. தூக்கி பிரியாணி போடலான் இருக்கேன் கம்முன்ட்டு. டென்ஷன் ஆகுது. சரி, இவங்களுக்கு இன்றைக்கும் மறுபடியும் அந்த மருந்து அப்ளை பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் இதாகட்டும். இங்கே ரொம்ப ஒஸ்ட்டு. இவ்வளோ பாருங்களேன், எல்லாம் நேராக இப்போ இதில் ஏறி நீட்டாக படுத்துக்கிறாங்க. பிரச்சனையே இல்லை. அதுலேயே அப்படியே யூரின் போச்சுன்னா அது அவுட்லெட் அங்கிட்டு இருக்குது. அதில் அப்படியே இஞ்சி வெளியில் போயிடுது. யூரின் வந்து நிற்கிறது இல்லை. மண்ணில் இஞ்சி வெளியே போயிடுது. இங்கே அதுக்கு மேலே இவனுக்கு கடன்னு காலி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சேவல் அடுத்தது வந்து நின்ட்டார். கூடயே வந்து இது கருப்பி வேணுன்ட்டா இவங்க 2 பேருமே காலி பண்ணிடுவானுங்க தட்டை. அவன் மட்டும்தாங்க சாப்பிட மாட்டேங்கிறான். ஏன்ட்டே புரிய மாட்டேங்குது. மற்ற தீனிலாம் நல்லா தான் சாப்பிடுது, ஆனால் இது மட்டும் சாப்பிட மாட்டேங்குது.